எனக்கும் அப்படிதான்ப்பா. என் பொண்ணுதான் எனக்கு எல்லாமே. இவளை விட்டு நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். அவளுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருமா, உனக்கு என் மேல மரியாதையும் பாசமும் இருந்துச்சுன்னா இத மறந்துருமா. இல்ல அவன் முக்கியம்னா அவன் கூட போயிடு. அப்பா, இவ்வளவு நாள் உங்க அம்மாவோட போட்டோ மட்டும்தானே அங்க தொங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துல என்னோட போட்டோவும் மாட்டிரு. அப்பா 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 ப்ளீஸ். அப்பா நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? தில் 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 சார், என் பொண்ணோட முடிவு என்னன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. நான் உனக்கு என் பொண்ணை கொடுக்கறதா இல்ல. சார் தயவு செஞ்சு சார் ஒரு முறை நான் சொல்றதை கேளுங்க சார், ப்ளீஸ் சார். தயவு செஞ்சு இதோட விட்டுருங்க சார். நீங்களாவது ஒரு தடவை. வாசனே, பெரிய மனசு பண்ணுங்கண்ணே. உங்களுக்குள்ள இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கெடுத்துடல சார். என்ன விட்டு தள்ளுப்பா. உங்க அப்பா அம்மா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்கன்னு தெரியுமா? வாசண்ண வீட்டோட மாப்பிள்ளையா வர சொல்லும் போது நீ முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா நீ உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ண. அது சரியாடா? யார் தான் பெத்த புள்ளைய விட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லு பார்க்கலாம். அவர் பொண்ணை விட்டு கொடுத்தாரா? இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சுடா. முதல்ல வீட்டுக்கு போய் உங்க அம்மா அப்பாவோட முகத்தை பாடுறா. பெத்த புள்ள கூட இல்லைன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா உனக்கு? ஏண்டா ஒரு பொண்ணுக்காக அம்மா அப்பாவை உதறி தள்ளிட்டு இவ்வளவு தூரம் வந்த? சரி சார், நான் போயிட்டு வரேன். அப்பப்ப வந்துட்டு போடா. ஏன் சார், இந்த மழை தான் எங்களை சேர்த்து வச்சுது, இதே மழை தான் எங்களை பிரிச்சும் வைக்குது. மதுரை வந்தா சொல்லுங்க சார். சரி, ஜாக்கிரதை. எல்லாம் நல்லபடியா நடக்கும். போயிட்டு வாடா. ரவி, சொல்லுப்பா. என்னோடது இருக்கு, வேணும்னா வாங்கிக்கிறியா? என்ன பண்ண சொல்றப்பா? என் மனசையும் என் பொண்டாட்டி மனசையும் என் பையன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானே. அதுக்குதான் ரேட் என்னன்னு பார்த்து சொன்னீங்கன்னா. ஒரு 5 நிமிஷம் என் பையன் வந்துட்டான், கேட்டு சொல்றேன். கேட்டு சொல்லுங்கண்ணா. இப்படி ஒரு வீடு உனக்கு இருக்குங்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்படியே காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்க. உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சு. கொண்டாட அந்த கார்கிய. காரை தொட்ட காலை உடைச்சு போடுவேன். ஏண்டா, நான் மழை வெயில்னு பார்க்காம உங்களுக்காக தானே உழைச்சேன். உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எறும்பு மட்டும் மேல மழை பஞ்ச மாதிரி போயிட்டே இருக்க. நீ எங்களுக்கு ஒரே புள்ளடா. எங்களையெல்லாம் விட்டுட்டு முன்ன பண்ண தெரியாதவன் வீட்டுக்கு ஒரே அடியா போக பாக்குற. சாரிப்பா. அதுக்காக தான் நான் பயந்தேன். எனக்கும் உங்க அம்மாவுக்கும் உன்னை விட்ட வர யாரா இருக்கா? நீ அழாத. அழக்கூடாது. படிச்சவன் தானடா நீ. எதுக்குடா அழுவுற? போ போய் உங்க அம்மாவை பாரு. டேய், அழுகாதடா. வா மாடி. ஐயோ, என்னாச்சுடா? இங்க பாரு, அழக்கூடாதுப்பா. நீ அழுத அப்புறம் அம்மா அழுவேன்.
என்ன ஆச்சுன்னு சொல்லுப்பா. அம்மா, தில்மையோட அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? ஆமா. உனக்கு என்னடா குறைச்சல்? என் புள்ள ராஜகுமாரன், விடு. அவளுக்கு என் புள்ளைய கட்டிக்க கொடுத்து வைக்கல. ஏத்துக்க முடியலம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழக்கூடாதுப்பா. அடுத்த நான் தான் ஜெயிப்பேன். பாத்துக்கடா. ஓ ஆ. என் புள்ள இங்க சாப்பிடாம சோகமா இருக்கான். நீங்க 2 பேரும் அவன் முன்னாடி சிரிச்சிட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், பிரேக் ஃபெயிலியர்னா கூட சரி பண்ணிடலாம். ஈவன் லவ் ஃபெயிலியர் நம்ம என்னடா பண்ண முடியும் சொல்லு? நானும் தான் ரேகா, மோனிகா, சந்திரிகா இவங்க எல்லாரையும் சின்சியரா லவ் பண்ண. ஃபெயிலியரும் ஆயிருக்கேன். இவனுக்கு எத்தனை ஃபர்ஸ்ட் டைம்? ஒரு 3 நாள்ல சரியாயிடும். விடுங்க நீ ஆண்டி. சும்மா இருடா. என் பையன் உன்ன மாதிரி இல்ல. அவளை விடுறா. நீ வா, உனக்கு அம்மா சுத்தி போடுறேன். நீ வா. கூட்டிட்டு போ. போங்க போங்க. எல்லா கண் திருஷ்டியும் போகட்டும். நல்லா சுத்து. ஏய், யாரோ வந்திருக்காங்க பாரு, கதவு தர. ஆ, வணக்கம். ஆ, ஆ, வணக்கம். குஷ் இருக்கானா? ஆ, ஆ, குஷ், உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க பாரு. வாங்க, உள்ள வாங்க. ஆ, வாமா. என்னப்பா குஷ், என்னோட கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கல. என் பொண்ணால உன்னை மறக்க முடியல. எங்கப்பா இருக்காரு உங்க அப்பா? இதோ வர. டேய், எடுத்து விடா. வணக்கம். வணக்கம். பாத்து வாடா. நீங்க பாத்து போங்க. வயசான காலத்துல. வணக்கம் வாசனா. ஓ வணக்கம் பையரு. அண்ணா வணக்கம்ண்ணா. இவர் பையரு, குஷ் ஃபாதர். வணக்கம். வணக்கம். நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமா. ஆனா நான் உங்க பையன்கிட்ட என்னோட முடிவை சொல்லிட்டேனே. உங்க சைட்ல இருந்து நீங்க பேசிட்டீங்க. என் சைட்ல இருந்து நான் பேசணும்ல. அப்பதான் என் மனசு கொஞ்சம் அமைதியாகும். உங்களுக்கு ஒரே பொண்ணு, எனக்கும் ஒரே பையன். அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. அவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம்னு கனவு கண்டிருப்பாங்க. நம்ம காலம் மாதிரி இது கிடையாது. காதல் கல்யாணம் உறவை தூரமாக்காது. இந்த ஜெனரேஷனும் அப்படி கிடையாது. ஹை ஸ்கூல்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாங்க, அப்புறம் காலேஜ்ல இன்னொரு பொண்ணு, அப்புறம் கம்பெனில இன்னொரு பொண்ணு. ஆனா நம்ம பசங்க அப்படி கிடையாது. சார், எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவ சின்ன வயசுலயே அவங்க அம்மாவை இழந்துட்டா. அவ ஒருத்திக்காக தான் இவ்வளவும் கஷ்டப்பட்டு சேர்த்திருக்கேன். இன்னும் கூட சேர்ப்பேன். என்னோட ஒரே பொண்ணு என் கண்ணு முன்னாடி இருக்கணும்னு தான் ஆசை. ஐயோ, அத நான் தப்புன்னு சொல்லல. அது தப்பே கிடையாது. உண்மைதான். நானும் என் புள்ள மேல ரொம்ப பாசம் வச்சு நானும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். ஆனா அது எல்லாத்த விடவும் பெரிய சொத்து பசங்க தானே. அவங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியல. அவங்க சந்தோஷத்துக்காக நாம கொஞ்சம் விட்டு கொடுக்கலாமே. உங்க இஷ்டப்படியே நாம ஒண்ணு பண்ணலாம். ஒரு வாரத்துல 3 நாள் இங்க இருக்கட்டும், 3 நாள் எங்களோட இருக்கட்டுமே. ஒரு நாள் ஜெர்னிக்கு போயிடும். உங்களுக்கும் ஒரு பையன் கிடைச்ச மாதிரி இருக்கும், எங்களுக்கும் ஒரு பொண்ணு கிடைச்ச மாதிரி இருக்கும். இத்தனை வருஷமா வீடுகளை கட்டி கட்டி அழுத்து போயிடுச்சு. இப்போ நம்ம பசங்க வாழ்க்கையை கட்டமைக்கலாமே. தயவு செஞ்சு இல்லைன்னு சொல்லிடாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். நான் கிளம்புறேங்க. உங்க அப்பா என்கிட்ட வந்து 3 நாள் இங்க இருக்கட்டும், 3 நாள் அங்க இருக்கட்டும் சொல்லும்போது ஒரு அப்பாவா நான் தோத்து போயிட்டேன். நீங்க ஜெயிச்சிட்டீங்க சார். அப்படிலாம் இல்ல சார். அப்போ நீ எங்க ஊருக்கு வந்தப்ப ஒரு நல்ல மனசுள்ள ஒரு பையன் கிடைச்சிருக்கான், அவனை வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்கலான்னு நினைச்சேன்.
ஆனா யாருமே யோசிக்காத மாதிரி உங்க அப்பா நம்ம 2 வீட்டுக்காகவும் பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட சுயநலத்துக்காக உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன், மன்னிச்சிருங்க. சாச்சா சாச்சா, விடுங்க விடுங்க. காதலுங்கிறதே கொஞ்சம் சுயநலம் தானே. நம்ம பசங்க மட்டும் அதுக்கு விதிவிலக்கா என்ன? அப்படிதானே? சரி, அப்படின்னா வர 15 நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம், வர 24 கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஆ, ஆ, ஆ. என்ன சொல்ற மணி? நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு ஓகேப்பா. அடடடடடடா, பாத்தியாடா அப்பா பேச்ச பொண்ணு எப்படி கேக்குறான்னு பாரு. நீ என் பேச்ச கேளுடா. ம். வீட்டுக்கு முதல்ல வந்திருக்காங்க. நான் போய் சிக்கன் மட்டன்லாம் செய்யறேன். நீங்க சீக்கிரமா கடைக்கு போயிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்கல்ல, பாயாசம், வடை, அப்பளம், அந்த மாதிரி சம. சம்மந்தி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு 25ல இருந்து 30 ஆடை போட்டுரும். ஒரு 200-300 கிலோ கோழி, ஒரு 100 கிலோ மீன், ஒரு 500-1000 முட்டை, எதுக்கும் குறைச்சல் இல்லாம கிராண்டா பண்ணிரலாம். அப்பா அவங்க வெஜிடேரியன்பா. அப்பா அவர் நான்வெஜ்ப்பா. இப்போ அதனால என்ன என்கேஜ்மெண்ட 15க்கு வச்சுக்கலாம்ல, சரிதானே? 3 நாள் உங்க வீட்ல, 3 நாள் எங்க வீட்ல, சரிதானே? மற்றதெல்லாம் நம்ம பேசிக்கலாம். கொஞ்ச நேரம் பொண்ணு பையனும் தனியா போய் போமா, போய் பேசுங்க. மா போமா போமா போ. அம்மா, வடை பாயசம் எல்லாம் சரின்னு சொன்னீங்களே, போய் ஆரம்பிங்க. உங்க கையில வடை பாயசம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பாயசம் ஓகே தானே சார்? ஏய், புது பாத்திரத்துல பண்ணு. உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? ஏய் குஷ், விடு. யாராவது பாத்துற போறாங்க. பார்த்தா பார்க்கட்டும். இனிமே யாராவது பார்த்தா என்ன ஆகுமோன்னு நம்ம ஏன் போய் பண்ணோம்? இப்பதான் எங்க அப்பா உங்க அப்பாவும் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களே, இதுக்கப்புறம் நான் அப்பாவாகணும். அடேங்கப்பா, நம்ம அப்பா எல்லாம் பெர்மிஷன் கொடுத்தது பேசுறதுக்காக, உன் சேட்டைக்காக இல்ல. மத்ததெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நம்ம இந்த ஊரை சுத்தி சுத்தி போர் அடிச்சிடுச்சு. வேற எங்க போலாம்? ஏய், மேரேஜ் டேட்க்கு ரொம்ப நாள்லாம் இல்ல. இதுக்கு நடுவுல ப்ரீ வெட்டிங், மெஹந்தி, சங்கீத், பேச்சுலர் பார்ட்டி எல்லாம் பிளான் பண்ணோம். அப்படின்னா ப்ரீ வெட்டிங் ஷூட் எங்க வச்சுக்கலாம்? கேமரா ரெடியா இருக்கா? ரெடி சார். ட்ரோன் ரெடியா இருக்குல்ல? ரெடி சார். ஓகே சார். அது சரி, ஹனிமூனுக்கு எங்க பிளான் பண்ணலாம்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நீயே சொல்லு. என் அப்பா என்கிட்ட ஒரு தடவை சொன்னாரு, ஹனிமூனுக்கு மால்தீவ்ஸ், சுவிட்சர்லாந்து, தாய்லாந்துக்கு போறதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணாம என் உயிரை எடுக்கிறேன்னு. லட்சதீப்புக்கு டிக்கெட் போடலான்னு இருக்கேன்.